stars blink their eyes. Send me blank postcards from across the sea. Mail them to the wrong address. They'll still find me. தன்னுடைய 43வது பிறந்தநாள் விழாவை தன்னுடைய ஆழ்மன பக்தர்களோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிறந்த நாள் விழா கொண்டாடுகிற நாயகன் நம்முடைய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய ஆன்மீக குரு ஸ்ரீ தயானந்த சுவாமிகளுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து, அவர் பொன்விழா, வைர விழா, பவள விழா, முத்து விழா, 100ஆண்டு விழா கண்டு எல்லா சிறப்புகளையும் இந்த உலகத்திற்கு அள்ளி வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நான் பேசுறது ஒரு சிலது தான் புரியும்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஹிந்தி படிக்கிறதுக்கு முடியல. ஏன்னா அந்த மொழி ஒரு மனிதனை இணைக்கிறது இல்லைங்களா. எந்த மொழியும் நல்ல மொழி தான். அப்போ நான் படிக்கிற காலத்தில் இருந்தவங்க அந்த மொழி நல்லது இல்லைன்னாங்க. இப்போ அவங்க வீட்டில் எல்லாருக்கும் அது நல்ல மொழியாக தெரியுது. ரொம்ப சிரமம். என் அன்பு தம்பி மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய ஆதித்யா மீடியாவிலிருந்து வருகிற தம்பி பேர் ஞாபகம் இல்லை, நண்பர்களே, அருமை நண்பர் விஜய் அவர்களே, இந்த பிறந்தநாள் விழாவிலே, சுவாமிஜியினுடைய பிறந்தநாள் விழாவிலே விருது பெறுகிற விருதாளர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள், புண்ணியவான்கள். ஏன்னா இந்த நல்ல நாளில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விருதை அவர் திருக்கரங்களினாலே பெறுவது என்பது பெரிய சிறப்பு. எல்லாருக்கும் இந்த விருது கிடைச்சிடாது, இன்னாருக்கும் இந்த இடத்துல கிடைக்கணும்னு இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து கண்டுபிடித்த 2 பெரிய சிறப்பு என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் தர்மம் தளராது. பண்புடையார் பட்டொன்று உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண்ணுன்னு திருவள்ளுவர் சொன்னார். இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நல்ல ஆத்மா, நல்ல புண்ணியவான் இருந்தால் அவருக்காக இந்த உலகம் வாழும் என்றால் அந்த ஒருவர் என்பது நம்முடைய குருஜியாக நமக்கு இப்பொழுது இன்றைக்கு பிறந்த நாள் விழா. அவருடைய பார்வையில் தான் நல்லதெல்லாம் படும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 சகோதரர்களை நான் நெஞ்சார பாராட்டணும். இல்லை, பெரிய விஷயம். இந்த குடியாத்தம் பகுதியில் இருக்கிற ஸ்ரீகாந்த் இருக்காரா சார்? எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது. இதெல்லாம் சாத்தியமாகாது என்று விலகி கொண்டு போகிற தன்னுடைய சுயநலத்தை மற்றும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் இந்த பொதுநலத்தை பாதுகாப்பேன் என்று கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் நிறைய வலிமைகளை பெற்று அவருக்குன்னு ஒரு கூட்டம் ஆதரவு பெருகும், நிச்சயமாக பெருகும். ஏன்னா அது இப்போ தெரியாதுங்க, போக போக வருங்கால சமுதாயம் அவரை வாழ்த்தி பின்பற்றுவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுறார். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் மணிகண்டன் உண்மையிலே நெகிழ்ந்து போனேன். நல்ல கைத்தறி கொடுத்த 2 பிள்ளைகளுக்கு. என்ன இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ஸ்ரீகாந்துக்கோ மணிகண்டனுக்கோ வெளியில் இருக்கிற பிரச்சனையை விட அவங்க வீட்டில் தான் பிரச்சனை அதிகம். உனக்கு என்ன இந்த வேலை,
சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமா, இடத்த வாங்கினோமா, வீட்டை கட்டணுமான்னு போகிறத விட்டுட்டு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையையும் ஜெயித்து விட்டு சமுதாயத்தினுடைய ஒரு சிற்பியாக, ஒரு அங்கமாக, ஒரு முன்னோடியாக திகழ்கிறார்கள் என்றால் உண்மையிலே மணிகண்டனுக்கெல்லாம் இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னே தெரியல. நானும் சிந்திச்சு பார்க்குறேன். ஒருத்தருக்கு அண்ணன் இந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார், இன்னொருவருக்கு தம்பி இந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றை இழந்தாலும் 1 லட்சம் 1 கோடி ஈடாகாத ஒரு உயரிய செயலை 2 பேருமே கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்றால் இந்த சுவாமிஜி, நம்முடைய சுவாமிஜியினுடைய பிறந்தநாள் விழாவிலே அவர்களையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய குருஜியினுடைய தனி பெருமை, தனி சிறப்பே என்னன்னா, அன்புதான் உலகத்தை ஆளும், அன்புதான் முக்கியம் என்று முன்னிறுத்துகிறார். அன்புக்கு நிகரானது உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் நம்முடைய குருஜி அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, எல்லாரையும் சமமாக பாவிப்பது. இவருக்கு ஒரு இது, இவருக்கு ஒரு சிறப்பு, அவருக்கு ஒரு சிறப்புன்னு இல்லாமல் எல்லாரும் சரி நிகர் சமம் நம்பாங்க மகாகவி பாரதி. அந்த சரி நிகர் சமம் என்ற அழகிய சொல்லுக்கு சிறந்த உதாரணமாக நம்முடைய குருஜி அவர்கள் செயல்படுவது தான் மிகப்பெரிய சிறப்பு. இவர் விஐபி, இவர் சாதாரண ஆளுன்னெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பார்க்கிற அந்த சமநிலை, நகையே அழுகை, இளிவரல் மரட்கை, அச்சம் பெருமிதம் வெகுளி ஓகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பது தொல்காப்பியத்திலே 8 நிலைகளை சொல்கிறார். ஆனால் நம்முடைய குருஜி மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைத்த இன்னொரு சிறப்பு சமநிலை என்ற 9வதையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் சமமாக பார். ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து, செல்வத்தை கடந்து, சிறப்பை கடந்து எல்லாரையும் ஈக்குவலாக சமமாக பார்க்குற அந்த ஒரு நோக்கம்தான் நம்முடைய குருஜியினுடைய மிகப்பெரிய கோட்பாடாக இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சிறந்த விஷயம். அது எல்லாருக்கும் வராதுங்க அந்த ஒரு பார்வை. அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அவருடைய நூல்களிலே நாம் பார்க்குற போது அதை அந்த கோட்பாட்டை நோக்கி போகிறது. இன்னொரு சிறந்த செய்தியை என் அனுபவத்தில் சொல்கிறேன். அருட்பிரகாச வள்ளலார் பசிப்பிணி மருத்துவராக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்தார் என்று சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் நாம் செய்த பாக்கியம் வள்ளலாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. ஏன்னா அவருக்கு முக்கிய நோக்கமே பசியாற்றுவது. ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்றால் அதில் அத்தியாவசியமானது அந்த உணவு. இன்னொரு உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பசி உணர்வை தன் உணர்வாக எடுத்துக்கொண்டு பசியாற்றுகிற மிகப்பெரிய உயரிய மனிதநேயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அன்பே சிவம் என்று உலகத்துக்கு எடுத்து சொல்லி அன்புதான் உலகத்தை ஆளும் என்பதையும் நிரூபித்து சமநிலையை கையில் எடுத்துக்கொண்டு பசியாற்றுகிற மனிதநேயத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருஜி அவர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றாலே மிகப்பெரிய சிறப்பு. நாம் வாழ்த்தணும். இருந்தாலும் இன்றைக்கு பிறந்தநாள் விழாவை, அவருடைய பிறந்தநாளை நம்முடைய பிறந்தநாள் விழாவாக நாமே மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு குதூகலமான ஒரு நல்ல நாளிலே அவருடைய வாழ்த்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சொல்லுவாங்க எல்லாமே குருவிலா வித்தை பாழ்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம் என்பது தான் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆணிவேர். குரு இல்லாமல் எதுவுமே செயல்பட முடியாது. தனக்கு பாடம் சொல்லி கொடுக்க மறுத்த துரோணரை கூட ஒரு சிலையை உருவாக்கிட்டு அந்த சிலையை குருவாகவாக ஆன்மீகமாக அதாவது மானசீகமாக ஏற்றுக்கொண்டு வணங்கி கலைகளை கற்றுக்கொண்டான் ஏகலவன் என்பது நாம் அறிந்த வரலாறு இல்லையா? அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, உலகத்தில் பல குருமார்கள் நாங்களும் பல இடங்களில் பார்க்குறோம். ஆனால் சில குருமார்களை கிட்டேயே நெருங்க முடியாது. ஆனால் ஒரு தோழமை உணர்வோடு அன்போடு அரவணைத்து ஒரு குகனை ராமன் ஏற்றுக்கொண்டு பக்கத்தில் இருக்க வைத்தது போல நம்மையும் சேர்த்து அவர் அருகில் இருக்க வைக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய மிகப்பெரிய தனிச்சிறப்பு. அதுதான் மிகப்பெரிய வலிங்க. அது நீங்கள் உணர்வுபூர்வமாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும்.
சில இடங்களில் கிட்டே போக முடியாது சார், இல்லை? ஆனால் நம்ம அருகில் போய் பார்க்குறோம், பக்கத்தில் இருக்கிறோன்ற அது ஒரு பெரிய அந்த நமக்கு கிடைத்த குருவினுடைய மிகப்பெரிய மகிமைன்றது. ஏன்னா நான்லாம் ஆசிரியர் பணியில் இருந்தவன், ஏறத்தாழ ஒரு 36 ஆண்டுகள் அந்த பணியில் இருந்தவன், ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்தவன். அது வேற குரு இல்லையா? இது அறிவை சொல்லி கொடுக்குற குரு, அது ஞானத்தை போதிக்கிற குரு இல்லை? எங்களுக்கெல்லாம் வெளியிலிருந்து உள்ளே போகும், சுவாமிஜி எடுத்து உள்ளே இருந்து வெளியில் வரும். அதுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். அதுக்கு பேர் தான் அத்தனையும். அந்த கல்வியைத்தான் அவர் விரும்புகிறார். அது அடுத்த கட்டம், பெரிய சிறப்பு. அது புத்தகத்தில் ஏட்டிலே படிக்கிற கல்வி அவர் சொல்லலை. எப்பயுமே புத்திகள் ஏற்றப்படுகிற கல்வி இல்லை, புத்தியில் உதயமாகிறது கல்வி. அந்த ஞானம் அந்த பெரிய சிறப்பு. அந்த ஞான வெளிச்சத்தினுடைய வடிவமாகத்தான் சுவாமிஜி நமக்கு அருள் பாலிக்கிறார். மனிதனுக்கு இன்றைக்கி குருவருள் நிச்சயமாக தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேலையை நாம் மறந்து போகுது. நான் ஒரு உதாரணம் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி சன் டிவியில் பேசுனது தான் இருந்தால் நினைவுபடுத்துகிறேன். ஒரு 10 அடுக்கு மாடியில் 10வது மாடியில் 3 நண்பர்கள் ஒன்றா வேலை செய்கிறான் ஒரு செக்ஷனில். தினம் மத்தியானம் 1 மணிக்கு லஞ்சு டைமில் 3 பேர் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவான். ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்தால் இட்லி, இன்னொருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்தான் உப்புமா, இன்னொன்று சப்பாத்தி. திங்கக்கிழமை திறந்தான், செவ்வாய்க்கிழமை திறந்தான், புதன்கிழமை திறந்தான், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, எல்லா நாளும் அதே உணவு தான். இந்த வெள்ளிக்கிழமை இந்த இட்லி எடுத்து வந்தவனுக்கு கோவம் வந்துடுது. அடுத்த திங்கக்கிழமை வரும்போது இதே இட்லி இருந்தால் இந்த 10வது மாடியிலேருந்து நான் கீழே விழுந்துடுறேன், எனக்கு இது வெறுத்து போச்சேன்னு சொன்னான். இவனே சொல்லிட்டானே சீனியரு, நாம் சும்மா இருக்கலாமான்னு அடுத்தவன் உப்புமாவுக்காரன் நானும் அதே மாதிரி தான், இதே உப்புமாவை வச்சான்னா நானும் விழுந்துடுறேன்னா. 3வது இருக்கிறவன் சப்பாத்திக்காரன் சொன்னான், நீங்கள்லாம் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நான் மட்டும் சும்மா இருப்பேனா, நானும் அதே முடிவில் தான் இருக்கிறேன்னா. திங்கக்கிழமை வந்தது சார், மத்தியானம் 1 மணிக்கு 3 பேரும் ஒன்றா உக்காந்து அவன் லஞ்சு பாக்ஸை திறந்தான். இப்போ குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கின்னு திறந்தான். அதே இட்லி, அதே உப்புமா, அதே சப்பாத்தி. இந்த இட்லி எடுத்து வந்தேன், நான் சொல்ல காப்பாற்றணுமேன்னு மேலேருந்து கீழே விழுந்துட்டான் சார், ஃப்ராக்சர் ஆகி கிடக்கிறான். அந்த உப்புமாவுக்காரனும் அவனே சொன்ன முடிவு தானே, நாமனும் வழி முடிஞ்சோன்னு அவனும் விழுந்துட்டான். இந்த சப்பாத்திக்காரனும் சைலண்ட்டாக போய் விழுந்துட்டான். 3 வீட்டுக்காரனுடைய அம்மாக்கள் ஒய்ஃப் வந்தாங்க. இட்லிக்காரம்மா சொல்லிச்சு, இங்காளுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டான், யாரோ ஒருத்தன் சொல்லி கொடுத்து தான் என் நாளை கெடுத்துட்டான்னு அந்த அம்மா அழ ஆரம்பிச்சுது. இந்த உப்புமாக்காரன் என்ன சொல்லிச்சு, அப்படிலாம் சொல்லாதே, என் வீட்டுக்காரன் அப்படி தான், உன் வீட்டுக்காரன் தான் சொல்லியிருப்பானோன்னு அது சொல்லிச்சு. இந்த சப்பாத்திக்காரம்மா எதுவுமே அழலை, ஆரவாரம் பண்ணலை, ஓரமாக உட்காந்துங்குது. இந்த 2 பெண்களும் கேட்டாங்க, ஏம்மா உங்கள் வீட்டுக்காரன் தானே கீழே விழுது பாதிக்கவலர், ஏன் கம்முன்னு இருக்கிற, அழலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் வருத்தப்படுறதில்ல, நியாயம் இருக்குது. இந்த ஆள் தான் டெய்லி சப்பாத்தியை போட்டுன்னு வரான். இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தான்னா இவனே மாற்றி நின்றுருக்கலாம்ல. இவன் எதுக்கு செஞ்சு அதையே கொண்டு வந்து அதையே செஞ்சான். ஏன்னா தான் செய்வது என்னவென்றே அறியாமல் போகிற சமுதாயத்தில் தான் நம்ம அதிகமானவர்களை பார்க்குறோம். உண்மையா இல்லையா? நாம அதான் தன்னை அறியின் தனக்கொரு கேடு இல்லைன்னா திருமூலர். தன்னை அறிஞ்சிட்டாலே எல்லாம் எந்த கேடும் வராது சார். அது ஒரு குருவினால் தான் நமக்கு சாத்தியமாகும். அந்த குருவருள் நமக்கு சுவாமிஜி மூலமாக பல உண்மையான செயல்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் நமக்கு அவர் தர்றார். ஏன்னா அதனால தான் அற்பகாச வள்ளலாருன்னு சொன்னார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னார். அன்புக்கு கட்டுப்படாத உலகமே கிடையாது. இந்த அன்பு என்பது தான் ஒரு மனிதனைய ஈர்க்கக்கூடியது. அந்த எளிமையான அன்பு, எளிமைத்தன்மையை கொடுக்கறதும் அந்த அன்பு தான். அதைத்தான் ஐயா அவர்கள் நம்முடைய குருஜி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம். இந்த 43வது பிறந்த நாளை அவர் இவ்வளவு குதூகலமாக சென்றாண்டு நாங்கள் வந்தோம். 42க்கு வந்தோம், இப்போ 43 வரும். தொடர்ந்து பொன்விழா, வைரவர 60, 70 எல்லாத்துக்கும் நாங்கள் வருவோம். அவருடைய அருள் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துக்கிட்டே இருக்கலாம், நம்ம வாழ்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் அவருடைய அந்த யோகாசன முறைகளெல்லாம் பார்க்குற போது ரொம்ப வியப்பாக இருக்குது.
இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனை நீண்ட ஆண்டுகள் வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அதில் தான் அவ்வளவு ஞானமும் அடங்கி இருக்கிறது. நாங்களும் ஒரு வகையில் ஒரு வைத்தியர்கள், பல நோயாளிகள் நாங்கள் டாக்டர்கிட்ட அனுப்பாத பாதுகாத்துன்னு வரோம். அதில் எனக்கும் பங்கு உண்டு, தம்பி ராமகிருஷ்ணனுக்கும் பங்கு உண்டு. ஏன்னா நாங்கள் பல கூட்டங்களை நாங்கள் பார்க்குறோம், போகிறோம், வரோம். ஒரு குருவும் மாணவனும் அமைவது என்பது லேசான விஷயம் இல்லை. அந்த குரு சீடனை நம்மளாம் இவ்வளோ பேர் டிவோட்டிஸாக நம்ம இருக்கிறோம். நமக்கு தெரியுது அந்த ஆத்மார்த்தமான அந்த ஞானத்தினுடைய வெளிச்சத்தை நம்ம உணர்கிறோம். ஆனால் இங்கே ஆசிரியர் மாணவர் குருன்றது வேறு விஷயங்க. எங்களுக்கு தான் பக்குவம் வந்தது. நாங்கள் அவங்களுக்கு பக்குவத்தை உருவாக்குறத விட அவங்களால தான் எங்களுக்கு பக்குவம் வந்ததுங்க. ஏன்னா அந்த பக்குவத்தை பற்றி நாங்கள் பல இடங்களில் பாடம் கேட்டதுனால நாங்கள் பதற்றமடையவே மாட்டோம். அதுதான் முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் இந்த மகான்களுடைய அருட்பார்வையினால எங்களுக்கு கிடைத்த பலன் என்னன்னா, தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவத்தை நாங்கள் பெறுவோம். ஏன்னா இதே கும்பகோணத்துக்கு நான் ரோட்டரி மீட்டிங் பேச போயிருந்த போது எங்கள் வீட்டம்மா சொல்லிச்சு, உனக்கு கும்பராசிக்காரன், அங்கே கும்பேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு. சரிம்மான்னு சொல்லி ஒரு கடையில் போய் ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து அந்த பூஜை தட்டு கொடுப்பான்னு. அவன் பூஜை தட்டை எடுத்து கொடுத்தான். அதில் பார்த்தா தேங்காய் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, கற்பூரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பூ இருக்குது. எப்பா முக்கியமானது இல்லையப்பான்னு கேட்டேன். என்ன சார் முக்கியமானது? எல்லாம் தான் இருக்குது அப்படின்னா. முக்கியமானது வெத்தலை பாக்குடா, அதுதான் முக்கியம். 2 வீட்டு ஏன் சார் வெத்தலை பாக்கு அவ்வளோ முக்கியம்னா, ஒன்று கேட்டுட்டேன், கேள்வி கேட்ட பதில் சொல்லணும், என் கடமை இல்லையா? 2 சம்பந்தி கூட பொண்ணு வீட்டுக்காரனும் புள்ள வீட்டுக்காரனும் தட்டு மாற்றிக்கிறான். என்ன தட்டை மாற்றிக்கிறான்? வெத்தலை பாக்கு தட்டு தான் மாற்றிக்கிறான். ஏன் தெரியுமா? சிலது செடியில் கிடைக்கும், செடி அதோடு நின்றுடும். சிலது மரத்தில் கிடைக்கும், மரம் அதோடு நின்றுடும். ஆனால் கொடிக்கு அளவே கிடையாது. எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் படர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த கொடியில் கிடைக்கிற வெத்தலையை கொண்டு வந்து மாற்றிக்கிறது ஏன் தெரியுமா? உன் உறவும் என் உறவும் கொடி போல் படரணுன்றதுக்கு தாண்டா வெத்தலையே நம்ம வைக்கிறோம். அப்போ பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு பிறவிதோறும் தொடரணுன்றதுக்கு தாண்டா இந்த வெத்தலை பாக்கே வைக்கணும். இவ்வளோ செய்தி இருக்குதா சார்? இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் நான் வாங்கியாந்து வச்சுருப்பேனே. அடுத்த முறை வச்சிடுறேன் சார், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க, 3வது பெட்டிக்கடையில் கேளுங்க, அவன் வச்சிருப்பான்னு. சரி, நான் அங்கிட்ட போய் ஒரு 5 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து வெத்தலை பாக்கு விட்றா தம்பின்னு கொடுத்தான் சார். வாங்கி எண்ணி பார்த்தா 2 வெத்தலை 2 பாக்கு இருக்குது. நான் கேட்டேன், கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு. நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் அந்த கடை வைக்கிறேன்னா சார், நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா. அப்போ தான் எனக்கு பகீர்னு ஆச்சு. அப்படின்னா நீ யாருன்னு கேட்டேன். குரோம்பேட்டையில் உங்ககிட்ட தான் படித்தேன்னா. குரோம்பேட்டையில் படிச்சுட்டு என்னடா கும்பகோணத்தில் வேலைன்னு. எங்கள் சித்தப்பாக்கு புண்ணியத்தில் இந்த கடை வச்சு கொடுத்தாரு, நடக்குது, என் வாழ்க்கை நடக்குதுன்னா. அப்போது நான் எதையுமே எளிமையாக எடுத்துக்கிற பக்குவம் எங்ககிட்ட நாங்கள் தான் குருன்னு நினைக்கிறதே கிடையாது. என்கிட்ட படிக்கிறவன் அவன். ஆனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஞான வள்ளல்கள் கிடைத்ததனால் அவருடைய அருட்பார்வை தினம் இல்லை, ஒரு முறை பட்டாலே போதுங்க, எங்களுக்கு 1 வருஷம் டானிக் வைப்ரேஷன் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். பல ஞானிகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். காஞ்சி மகாபெரியவனை நான் தரிசனம் பண்ணவன் நான். ஆமாம், அதெல்லாம் பெரிய புண்ணியங்க. அவர் தான் சொல்லுவோம், மகாபெரியவர் சொல்கிற வார்த்தை அதுதான், உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜை அறைன்னுவார். அப்படி ஒரு பக்தி மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய எது ஆன்மீகம் என்பதை சுவாமிஜி நமக்கு விளக்கிறார். எது ஆன்மீகம்? ஆன்மீகம் என்பது எது என்று கேட்டால், உண்மையான அன்பை எவன் ஒருவன் கையில் எடுத்துக்கொண்டு அடுத்தவனுடைய அடிவயிறு பசியை தீர்ப்பதற்கு மருத்துவனாக மாறுகிறானோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். நான் படித்த கல்வி எனக்கு சம்பாத்தியத்தினை கொடுத்து என்னை உயர்த்துவதற்காக அல்ல, இந்த பிரபஞ்சத்தை உயர்த்துவதற்கான கல்வியாக அது இருக்க வேண்டும். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், கல்வி என்பது ஏற்கனவே மனிதனிடம் மறைந்து கிடக்கும் மறுமலர்ச்சியினர். எவ்வளோ பெரிய விஷயம் சார். இன்றைக்கு நம்ம சுவாமி விவேகானந்தர் நம்ம கூட இல்லை, அருட்பிரகாச வள்ளலார் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் சேர்ந்த ஒரு ஞான பெருவள்ளலாக நம்முடைய குருஜி நம்மிடத்தில் எளிமையாக இருந்து நல்வழி காட்டுகிறார் என்றால் அது நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பேரு. அந்த மகான் மேலும் மேலும் பல ஆண்டுகள், நம்முடைய 100 ஆண்டுகளையும் வெற்றி கொண்டு, அது என்னமோ இந்த வருஷம் எனக்கு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? அண்ணா ஒரு 3 மாதத்துக்கு முந்தைய அண்ணா நகரில் ஒரு பாட்டிக்கு
101வது பிறந்த நாள் விழாவில் பேசிட்டு வந்தேன். உண்மையிலே பெரிய விஷயம் இல்லை அது. அந்த அம்மாவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்குன்னே போனேன். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் 103வது வயதை தொடங்குகிற ஒரு பெரியவருக்கு நான் போய் போன 10 நாளைக்கு முந்தி தான் பேசிட்டு வந்தேன். அது மாதிரி நமக்கு நிறைய ஒரு இறைவனுடைய அருளால் கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இதில் என்ன பெரிய சிறப்புன்னா, சாதாரண மானுட வாழ்க்கையை கையில் எடுத்து கொண்டவர்களை நம்ம வாழ்த்துவதை வணங்குவதை விட இன்றைக்கு பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குருவருளில் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய மகானவருடைய பிறந்த நாளிலே நாம் ஒரு அங்கமாக கலந்து கொண்டு அதிலே பங்கு பெறுவது என்பது மிகப்பெரிய நாம் செய்த புண்ணியம். அதுதான் நான் நினைக்கிறது. நம்முடைய அவங்கெல்லாம் இறங்கி வர்றது 2 விஷயத்தை நான் சொல்லி முடிச்சு விட்றேன். நம்ம எப்பயுமே ஒரு மனிதன் எப்பொழுது ஏற்றமடைய முடியும்னா சுவாமிஜியினுடைய அருளில் அதுதான். எந்த ஒரு மனிதன் தன்னை இறங்கி வருவதற்கு தயார்படுத்தி கொள்ளுகிறானோ அந்த மனிதனால் பல ஏற்றங்கள் இந்த சமுதாயத்தில் உருவாகும் என்பதற்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார் என்று நாம் பெருமையோடு நாம் இதை வணங்கி அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து அவர்களை ஆத்மார்த்தமாக நாம் வாழ்த்துவோம். அத்தனை வாழ்த்துக்களும் ராமபிரானுக்கு அணில் தன்னால் முடிந்த உதவியை செய்ததை போன்றதாக ஒரு அமையும் என்று சொல்லி சுவாமிஜி அவருடைய இனிய இந்த பிறந்த நாள் விழாவில் நம்முடைய SRM பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கிற டாக்டர் சிவா அவர்கள் என்னுடைய சார்பாக ஒரு பொன்னாடையை போத்தி அவருக்கு பெருமை சேர்க்கணும்னு நம்முடைய பேராசிரியர் அவர் அங்கே SRM பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறார். அவர் இங்கே வந்திருக்கிறார். அவரையே நான் அவரை அழைக்கிறேன்னா அவங்க அப்பாவே ஒரு குருமகா சன்னிதானமாக இருக்கிறவர், அவருடைய பிள்ளை அவர். அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பை இங்கே கொடுத்து சுவாமிஜியினுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். அப்படி மேலே வாங்க, ராமகிருஷ்ணன் வாங்க. பேராசிரியர் டாக்டர் சிவா அவர்களுக்கு நன்றி. அவர் வேறு யாரும் இல்லை, என் மருமகன் தான் அவர். ஏன்னா நமக்கு உரிய இடத்த அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா, நமக்கு உரிய இடத்த அவருக்கும் கொடுக்கணும் இல்லை. ஏன்னா நம்ம உறவுகளையும் கையில் வச்சுருக்கணும், நண்பர்களையும் கையில் வச்சுருக்கணும். உறவும் நட்பும் இல்லாமல் உலகத்தை வெல்ல முடியாது. அந்த உறவும் நட்பும் நன்ற செழிப்பாக வளமாக நலமாக வாழணும்னா எல்லாம் வல்ல குருஜியினுடைய திருவடியை பணிந்து அவர் திருவுருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. My sincere apologies to people who don't know Tamil. My sincere apologies and my double apologies to the people who knows Tamil. ஏன்டா 8:30 மணிக்கு ஏன் தமிழில் பேசி சார் இதுக்கு தான் ரசித்து கைதட்டுறார் இருக்கட்டும். அமெரிக்க நாட்டை சொல்லும்போது இது வர்த்தக தேசம்னு சொன்னாங்க. ஐரோப்பா நாட்டை சொல்லும்போது இது சுற்றுலாக்களின் தேசம்னாங்க. அரபு நாட்டை சொல்லும்போது இது பெட்ரோலியத்தின் தேசம்னாங்க. இந்திய நாட்டை சொல்லும்போது மட்டும்தான் இது ஞானிகளின் தேசம், யோகிகளின் தேசம், குருமார்களின் தேசம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட நாடு நமது இந்திய நாடாக இருந்தது. அப்படியாக இந்த குருவினுடைய மிகப்பெரிய திருக்கருணையோடு இந்த நிகழ்வில் குருனா என்ன பண்ணாங்க, கூனா தமிழ்ல இருள்னு அர்த்தம். கூனா இருள், ரூனா அந்த இருளை அறுத்தல்னு அர்த்தம். அப்படியாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அறுத்து ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி விட முடியாதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு இந்த பிறந்த நாள் நிகழ்வை அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஒரு விளக்கேற்ற வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே குருஜி அவர்களினுடைய திருப்பாதங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் மூலமாக நன்றி சொல்லலாம். நல்ல கைதட்டலாம், தப்பில்லை. தமிழ் தெரியாதவங்க தட்டலனாலும் பரவாயில்ல சார், இல்லை கைதட்டுங்க. கைதட்ட முடியாமல் முன்னாடி இருக்கவங்க முதுகையாவது தட்டுங்க. 8:30 மணிக்கு எனக்கு ஒரு சத்தம் வந்துச்சு. இல்லை சார், நான் ஒரு மேடையில் இப்படி சொல்லிட்டேன், கைதட்டுங்க, கைதட்ட முடியாமல் முன்னாடி இருக்கவங்க முதுகை தட்டுங்கன்ட்டேன். ஒரு அம்மா விட்டு வெளுத்துருச்சு.
விசாரிச்சு பார்த்தோன்னே தான் தெரிஞ்சு அது உங்கள் மாமியார். நம்ம நேரத்துக்கு நல்ல இந்த அற்புதமான இந்த மாலை நிகழ்வில் இந்த நிகழ்வு ரொம்ப ஏன்பா நாங்கள் இப்போ வந்த உடனே ஒரு விளக்கேற்றணுமா? எல்லாரும் குருவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வந்த உடனே ஒரு விளக்கேற்றணுமா? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்னதான் வேணும்ன்ற சார் சிங்கம் சூர்யா மாதிரி இருக்கீங்க சார், அற்புதமான முறையில் சாரோட ரசிகராகவே மரியாச்சு. விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? கரெக்டா? வேற திரி வேணுமா? பத்தியா? வத்தியா? சார் நான் உங்களுடைய பர்சனலாக என்ன வேணும்னு கேட்கல, விளக்கேற்றுறதுக்கு என்ன தீ வேணுமா? கரெக்டா? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? விளக்கு வேணுமா? சார் குருஜி கிட்ட இப்படி ஒரு ஜிடி நாயுடு சிஷியராக இருக்காருன்னு இப்போதான் சார் தெரியும். விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும் கேட்குற, விளக்கு தான் வேணுன்றாரு. தீப்பெட்டி வேணும். தீப்பெட்டி மட்டும் இருந்தால் போதுமா? தீ வேணும்ல, கரெக்டா? என்ன வேணும்? திரி வேணும். இதுக்கு மேலே பேசுனா நான் வேணான்ருவாங்க. ஏக்கா நீ வேணா வந்து பேசுறியாக்கா? நீ வேணா வாக்கா, நான் இறங்கிக்கிறேன். என்ன திரி தீ 3 வேணுமா? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்ன திரி தீ. என்ன திரி தீ. வேகமா சொல்லி பாருங்களேன். என்ன திரி தீ. என்ன திரி தீ. என்னை திருத்தி கொண்டால் நான் இந்த சமூகத்திற்கு ஒரு விளக்காக இருக்க முடியும் என்பதை ஒரு விளக்கு நமக்கு காமிச்சிட்டு போகுது. குருவினுடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா? யோக முறைகளின் மூலமாக, ஞான முறைகளின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக, சேவையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விளக்கை ஏற்றிவிட முடியாதா? என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு ஒரு விளக்காக மாறிவிடாதா என்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோடு தனது பிறந்த நாளை கூட இந்த சமூகத்தினுடைய ஒளி வீசக்கூட நாளாக கொண்டாடி இருக்கக்கூடிய குருவின் பாதங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு என்னுடைய நன்றியை சொல்வதில், ஏன்னா எத்தனையோ விழாக்களுக்கு போய் பேசுகிறோம், எல்லா இடங்களிலும் தன்னை பற்றிய புகழ் பேசுபவர்களுக்கு மத்தியில் இந்த நாட்டிற்கு சேவை செய்தவர்களை பற்றிய அங்கீகாரங்கள் கொடுக்கக்கூடிய மேடையாக இந்த மேடையை மாற்றியமைக்காகவே சுவாமிகளுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஆம்புலன்ஸ் மணி அவர்களாக இருக்கட்டும், அதே போல குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சாராக இருக்கட்டும், பாவை மலர் வான்மதி அம்மாவாக இருக்கட்டும், தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. நம்ம பிறக்கும் போதே பிபியும் சுகரும் கூடயே பிறக்குமா? உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும், அந்த மருந்து போல் வாரும் உண்டுன்னு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கான். இப்படி பேய் படம் பார்க்குற மாதிரி பார்க்கப்படாது. இவன் வேற வந்து 8:30 மணிக்கு தமிழ் படம் எடுத்துக்கிட்டு இருக்காயான்னு. என்னப்பா அர்த்தம்னாங்க, இந்த உடன் பிறந்த ஒரு சுற்றத்தார் நண்பர்கள்னு இருக்கோம்ல, இந்த பிபியும் சுகரும் கூடயே பிறக்கும்பா. அப்படி வாழ்ந்துடாதீங்க. ஏதோ ஒரு மலையில, ஏதோ ஒரு மூலிகையில, அந்த மூலிகையில் வந்து உங்களுடைய மருந்தாக அமையும். உங்க உடம்புக்கு இருக்கக்கூடிய மருந்தாக அந்த ஏதோ ஒரு மலையில் தோன்றிய மூலிகை உங்களுடைய உடம்புக்கான மருந்தாக அமையும். அப்படி சில மனிதர்கள் இருப்பார்கள், அந்த மனிதர்களை பிடித்து கொள்ளுங்கள் என்று தமிழ் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி உடலில் இருக்கக்கூடிய வியாதியை மூலிகையில் தீர்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய மனிதர்களை கூப்பிட்டு அங்கீகரித்தமைக்காகவே சுவாமிகளினுடைய இந்த பிறந்த நாளில் அத்தனை பேரினுடைய சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த மருந்தாக என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி நான் இந்த மேடையில் நிற்பதற்கு காரணமாக, நம்ம வீட்டுக்கு மழை பெய்தா? எங்கேயோ தோன்றின மேகம் தானே இங்கே மழையா பெய்யுது. எங்கோ தோன்றின மேகம் நம் வீட்டு வாசலில் மழை பொழிந்து நம் வாழ்க்கையை மாற்றுவது போல என் வாழ்க்கையை மாற்றிய என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாலி வசந்த் சார் அவர்களுக்கு உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த பஞ்சபூதங்கள் சொல்றோம்ல, பஞ்சபூதங்கள்னா சார் இப்படி யாராவது 4 பேர் சொன்னீங்கன்னா தான் சார் எனக்கு பேச்சு வரும். எனக்கு இல்லாட்டினாலும் நாங்கள் பேசுவோம். ஏன்னா நாங்கள் ஆதித்யா சேனலில் பேசும்போது எப்படின்னா, எங்களுக்கு ஸ்டூடியோ இருக்கும், முன்னாடி ஒரு கேமராமேன் இருப்பார். சில நேரம் அவரும் இருக்க மாட்டார், நானே ஆன் பண்ணிட்டு நானே பேசிட்டு வந்துடுவேன். அதுவும் நடக்கும் சில நேரம். அதனால் நாங்கள் கவலைப்படுறதில்லை. நீங்கள்லாம் இப்படி பார்த்து தலையாட்டி சிரித்து பேசுனீங்கன்னா, இப்போ ஐயாலாம் இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்படி சிரித்த முகங்கள். இன்னொன்று சொல்லிட்டா, சிரிச்சாதான் அது முகம், சிரிக்காட்டி அது பேர் முகர கட்டை. அதனால் நல்லா சிரிக்க. இப்போ இந்த பஞ்சபூதங்கள்னா என்ன பண்ணான், ஸ்கூலில் போய் கேட்டேன், இதை பஞ்சபூதங்கள்னு யார் பாடினேன்? இங்கிலீஷ் வாத்தியார், சயின்ஸ் வாத்தியார், மேக்ஸ் வாத்தியார், ஃபிசிக்ஸ் வாத்தியார். அது இல்லை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கா? இந்த பஞ்சபூதங்களில் 4 பூதங்கள் ஸ்டாட்டிக் எனர்ஜி,
இந்த நெருப்பு மட்டும் டைனமிக் எனர்ஜி. நீங்க ஒரு நிலத்தை வச்சு இன்னொரு நிலத்தை உருவாக்க முடியாது, தண்ணீரை வச்சு தண்ணீரை உருவாக்க முடியாது. ஆனால் நெருப்பை வைத்து எத்தனையோ விளக்குகள், எத்தனையோ நெருப்பு துளிகளை உருவாக்கி விட முடியும். ஒரு விளக்கை வைத்து எத்தனையோ விளக்குகளை ஏற்றிவிட முடியும். அப்படியான ஒரு தீபச் சுடராக இந்த குருவின் மூலமாக இத்தனை விளக்குகளை ஏற்றிவிட முடியாதா என்கிற ஒரு பெரும் முயற்சி தான். இந்த தீபங்களை கொண்டு வந்து விட முடியாதா, இந்த தீபங்கள் இந்த வாழ்க்கையை மாற்றி விட முடியாதா? இந்த இருளான ஒரு வாழ்க்கை, வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, இருளான ஒரு வாழ்க்கை. கரெக்டா? நாமெல்லாம் 2 வகையான வாழ்க்கையை வாழ்றோம். நான் சொல்றது சரின்னா உங்களுக்கு அது அப்ரூவல் இருந்த கைதட்டலாம். நாமெல்லாம் 2 வகையான வாழ்க்கையை வாழ்றோம். ஒன்று நம்ம வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை, இன்னொன்று நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. நம்ம வாழணும்னு நினைத்த வாழ்க்கை, இன்னொன்று நம்ம வாழ்ந்துட்டு, தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயும் அன்று மாண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே வெந்து போனான், ஊன் பெற்ற உடம்பினை உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதரத்தில் என்றுமே தமிழன்னை மட்டுமே உரமாக வந்து நின்றான்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார். இந்த வாழ்க்கை இருக்குல்ல, நாம நினைத்தபடி இந்த வாழ்க்கை அமைந்து விடுற எத்தனையோ சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்றாங்களே, சூப்பர் ஸ்டார் சொல்றாரு எனக்கு நிம்மதி இல்லைன்றாரு. அம்பானியினுடைய பையன் திருமணத்தில் சொல்ற, மை லைஃப் இஸ் நாட் வித் கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ், இட்ஸ் வில் ஃபுல் ஆஃப் த்ரோன்ஸ்ன்றார் இல்லையா? வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை. குருமார்கள் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குறாங்க? இந்த சேவையின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக குருமார்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மந்திர சொல் என்ன தெரியுமா? வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை, மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய சூத்திரத்தை, சந்தோஷமா இருக்கிறது தான் நாங்கள் வாழ்க்கையில வெற்றி. ஜெயிச்சுட்டோன்னா வாழ்க்கையில வெற்றியா? இல்லைல்ல. பட்டினத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்குள் சென்று படுத்தான்னு கண்ணதாசன் எழுதினார். ஒரு புதுக்கவிஞர் எழுதினாங்க, தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி துக்கம் கேட்டது, ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனார், ஒரு நாய் மறவில்லை. அப்ப இந்த பணம் வெற்றியா, புகழ் வெற்றியா என்றால் மனிதமும் ஆன்மீகமும் மட்டும்தான் வெற்றி என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடத்தை குருமார்களால் தான் கற்றுக் கொடுக்க முடியும். நீங்க மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய குரு யாரு? அர்ஜுனுடைய குரு துரோணாச்சாரியா. சார் நீங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துருங்க சார், இப்படி நின்று நீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. அர்ஜுனுடைய குரு துரோணாச்சாரியார் சொல்றோமா? He already has a guru, correct? Arjuna has already a guru called Dronacharya. Why Krishna turned as a guru? Krishna is his friend, correct? Krishna is a friend. Why Krishna turned as a guru? Because Dronacharya கற்றுக் கொடுத்தது job skills, கிருஷ்ணா கற்றுக் கொடுத்தது லைஃப் ஸ்கில்ஸ். துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தது வித்தை, கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை. இன்றைக்கு எல்லோருக்குமே வித்தை தெரிகிறது, ஆனால் அந்த வித்தையை வைத்து வென்ற பின்பு இந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதுதான் நமக்கு தெரியவே இல்லை. இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய சூத்திரத்தை குருமார்களால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அவருடைய அந்த பண்பே ரொம்ப அழகுங்க, அவர் ரொம்ப அழகா கொடுத்திருந்தார். மனித குலம் தலைத்து ஓங்க, மனித குலம் தலைத்து ஓங்க, மனதை நீக்கிவிட்டு உயிரோடு இணைவோம், அப்பொழுதுதான் இந்த மனித குலம் தலைத்து ஓங்கும்னு ஒரு மந்திர சொல்லை கடத்திட்டு போயிருக்க. குருன்றவர் யாருன்னா, தனக்கு தெரிந்த விஷயத்தை கொடுத்து உங்களை வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு மேல் எடுத்து செல்பவர். ஆச்சாரியர்னு தமிழ்ல ஒரு வாசகம் இருக்கும், ஆச்சாரியர். ஆச்சாரியர்னா யாருன்னா, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் என்ற நோக்கத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆச்சாரியர்கள் இருந்தாங்க. பரமாச்சாரியார்னா யாருப்பான்னா, இந்த பிறவியவே நமக்கு அறுத்து கொடுப்பவர்கள் பரமாச்சாரியார்களாக இருக்காங்க. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன்னு மணிவாசக பெருமான் சொல்லுவார். அப்படியாக இந்த பிறவி என்கிற இந்த பெரும் கடலில் இருந்து தப்பிப்பதற்கு குருவினுடைய அந்த முகம், நான் அடிக்கடி சொல்லுவேன், குருவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியம். நான் ஒரு மணி நேரம் குருவோடு உட்காந்து பேசக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ நான் ரொம்ப கூர்ந்து அவரை கவனித்தேன். நாம் பேசுகிறோம்ல, நம்ம பேசும்போது நம்முடைய குரலை விட அவர் குரல் உயராத மாதிரி பார்த்துப்பார். நம்ம போய் கை கொடுத்தோம்னா நாமளா கையை விடுவிக்கும் வரை அவர் கையை விடுவிக்க மாட்டார்.
நம்ம ஏதாவது சொல்லும்போது காதை தாழ்த்தி கேட்பார். எல்லாத்துக்கும் மேல நம்ம பேசும்போது நம்மளை பார்த்து பேசுவார். நான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்து பேசுவார். நம்ம கிளம்புறோம்னா வாசல் வரை வந்து வழி அனுப்புவார். இப்படியான பெரிய பண்புகள் இருப்பதனால் தான் அவர் இங்க அமர்ந்திருக்கிறார். இங்க அத்தனை பேரும் அவருடைய சார். மாவீரன் அலெக்சாண்டர் குதிரையில உட்காந்துருக்காரு. திடீர்னு மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க. இவர் குதிரையிலேருந்து இறங்கி தன்னைத்தான் பார்க்க வராங்க போல, தன்னோட செல்ஃபி எடுக்க போறாங்க போல, அப்படி ரெடியா நிக்கிறாரு. ஆனா அவங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் அப்படியே ஓவர்லேப் பண்ணி அந்த பக்கமா போறாங்க. அந்த பக்கம் யாரா இருக்கான்னு பார்த்தா ஒரு கோமணத்தோட ஒருத்தர் படுத்திருந்தார் சூரிய ஒளியில. டயோஜனிஸ் என்கிற மிகப்பெரிய ஞானி அப்படி படுத்திருந்தார். இவர் போய் டயோஜனிஸ்ட கேட்கிறாரு, நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன், மிகப்பெரிய படைகளை உடைய அரசன், என்னை விட்டு விட்டு இந்த மக்கள் எல்லாம் உங்களை வந்து சந்திக்கிறார்களே, உங்களிடம் அப்படி என்ன இருக்கிறது? என்கிட்ட வந்து சந்திச்சா நான் பொண்ணும் பொருளும் கொடுக்க போறேன், உங்களை வந்து பார்க்குறேன், உங்களுக்கு என்ன இருக்கு? டயோஜனிசின் வார்த்தை என்ன தெரியுமா? நீ வாளின் கூர்மையால் உலகை வென்றவன், நான் நூலின் கூர்மையால் என்னை வென்றவன். உலகை வெல்பவனை விட யார் ஒருவன் தன்னை வெல்ல முடிகிறதோ அவர்கள்தான் உலகத்திற்கான வழிகாட்டியாக இருக்க முடியும். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வள்ளீரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனேன்னு சிவவாக்கியர். 8:30 மணிக்கு சிவவாக்கியரை சொல்றேன்னு நினைச்சிடாங்க. இதுதான் கிடைச்சிற நேரம், அதனால சொல்லிடுறேன். ஒரு 3 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம வாழ்கிறோம்ல வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை ஆங்கிலத்தில் 3ஆக பிரித்தாங்க. போன தடவை நான் பேசுகிறப்ப இந்த ஏஐலாம் போட்டிங்களே சார், விஜய் சார், ஏஐலாம் போட்டிங்களே டிரான்ஸ்லேஷனில். ஆனால் ஒரு விஷயங்க, விஜய் சாருக்கும் குருவுக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு ஒரு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? போன முறையும் நான் தான் பேசினேன் ஐயாவுடைய பிறந்த நாளைக்கு. இந்த முறையும் என்னை அழைச்சிருக்காங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஏற்கனவே பேசின பேச்சாளர் இன்னொரு தடவை கூப்பிட்றாங்கன்னா 2 விஷயம். ஒன்று, அந்த பேச்சாளர் நல்லா பேசியிருக்கணும், இல்லைன்னா குருவுக்கு தைரியம் ஜாஸ்தியாக இருக்கணும். என் வகையில் அவருக்கு தைரியம் ஜாஸ்தி. இந்த சார் இது கைதட்டக்கூடாது சார், இது கைதட்டிட்டிங்கன்னா அது அப்ரூவல் ஆகிடும். இந்த வாழ்க்கையை 3ஆக பிரித்தாங்க. லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங். வாழ்தல்ன்றதை 3ஆக பிரித்தாங்க. லிவிங் வாழ்தல், கரெக்டா? சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். இன்னைக்கு நீங்கள் யாரையாவது போய் கேளுங்களேன், எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கும்னு யார் சார் சொல்லியிருக்காங்க? ஏதோ இருக்கும். கரெக்டாக சொல்கிறீங்கம்மா. இல்லை, நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏதோ இருக்கும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க உங்கள் புண்ணியத்தில் இருக்கேன்னுவா. எனக்கெல்லாம் பயமாக இருக்கணும், எனக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம்டா, அதில் நீ இருந்துட்டா நான் என்னையா பண்ணுறது அப்படின்னு. ஏதோ இருக்கும். இப்போ இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னங்க வித்தியாசம்? எங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வேலூர் ஜெயிலில் இருக்கேன்னு சொல்லுவான், கரெக்டா? நான் வேலூர் சிறைச்சாலையில் 25 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ எங்கே இருக்கேன்னு வாங்கன்னா ஜெயிலில் இருக்கேன்னுவான். எங்கே வாழ்கிறேன்னு சொல்லுவாங்கன்னா வீட்டில் வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? வீட்டில் வாழ்கிறேன்னு சார். நீதியரசர் நக்கீரன் சார் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஏன்னா அவர் சிறை கைதிகள் எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. அவர் பேருக்கு ஏற்றார் போலேயே நீதியரசருடைய பேருக்கு ஏற்றார் போலேயே நீதியரசர். இப்போ எங்கே வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க வீட்டில், எங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க ஜெயிலில். இந்த ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? விடுதலை. வீட்டில் மனைவி இருந்தால் அது ஜெயிலுன்னு சொல்லிடப்படாது, அப்படி சொல்லப்படாது. என்ன ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? விடுதலை. அது என்ன ஒரு சின்ன வித்தியாசங்க. தாழ்பால், தாழ்பால், தாழ்பால் உள்ள இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தா அது ஜெயில். நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ள முடிந்தால் நாம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் யாராலேயோ நம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடிந்தால் நாம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை, சிறைச்சாலையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை மீட்டு வாழ்தல் என்ற கலையை குருமார்களால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வு. சிறைச்சாலையிலிருந்து மீட்டு உங்களுக்கு வாழ்தல் என்ற கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் நிகழ்வு. இதை மனம் இருக்குல்ல, இந்த மனம் எப்பயுமே என்ன பண்ணுன்னா தண்ணீர் மாதிரி கீழ் நோக்கி தான் போகும், கீழ் நோக்கி தான் போகும். நம்ம ஏதாவது முக்கியமான விஷயம் படிச்சுட்டு இருக்கும்போது பாருங்களேன், இந்த நடிகை செய்த காரியத்தை பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு பார்ப்ப போருமா? நம்ம என்ன பண்ணுவோம்? திருவாசகத்தை மினிமைஸ் பண்ணிட்டு என்னதான் பண்ணாங்கன்னு பார்ப்போமே, பார்ப்போமா? சார் யாரோ ஒருத்தர் பிறந்த நாளைக்கு யாரோட கேக் வெட்டிட்டு போறாரு, நமக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். அதை உட்காந்து ஊரே கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கோமே. புரிந்து கைதட்டி 5 பேருக்கு நன்றி. இந்த மனம் என்ன பண்ணுது? கீழ் நோக்கி தான் போகும்.
மனம் வந்து தண்ணி மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி தான் போகும். இந்த கீழ் நோக்கி போகுதுல தண்ணி, அதை எப்படி மேல் நோக்கி எடுத்து செல்ல முடியும்? நான் ஜெட் மோட்டர் போட்டால் தான் மேல் நோக்கி எடுத்து செல்ல முடியும். அப்படி கீழ் நோக்கி செல்லக்கூடிய மனதை ஒரு மோட்டார் போல் இந்த யோகிகளும் குருமார்களும் இந்த மனதை மேல் நோக்கி எடுத்து சென்று விட முடியாதா என்று நினைக்கக்கூடிய பெரும் கருணையை குருமார்களால் மட்டும்தான் தர முடியும். சார், எல்லாத்தையும் நாமளே பண்ணிட முடியுமானா முடியாது. ஒரு 2 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ஒருத்தன் எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்றாங்க, நாம ஏன் கண்ணை திறந்துக்கிட்டே தியானம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கான். எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு தானே பண்றாங்க, கண்ணை திறந்துக்கிட்டு நாம ஏன் தியானம் பண்ண முடியாது? உங்களுக்கு தமிழ் புரியுமா சார்? ஆனா பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டா கேட்கிறாரு. சூப்பர் சார். அந்த மாதிரி பரவாயில்ல, இந்த மாதிரி இப்படி கேட்கறதுக்கு ஆள் இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்ணுவோன்னு போய் உட்காந்தான் ஆற்றங்கரை ஓரமா. கரெக்டா 10:30 மணி ஆச்சு. இன்னைக்கு கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்றோம், மனசு களையவே கூடாதுன்னு உட்காந்துருந்தான். 10:30 மணிக்கு ஒரு 16 வயசு பொண்ணு இப்படி போச்சு. மனசுலலாம் கடவுள் இருந்தார், கண்ணு மட்டும் அந்த பொண்ணு பின்னாடி இப்படி போச்சு, போய் விட்டு வந்துருச்சு. மறுநாள் யோசிச்சா, ஐயோ இந்த கண்ணு நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது. ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான். இன்னைக்கு நான் தியானம் பண்ணியே தீர்றேன்டான்னு போய் உட்காந்தான். கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, கொலுசு சத்தம், சல் 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 சல், காது கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துருச்சு. 3வது நாள் பார்த்தா காதுக்கு 2 பஞ்சை எடுத்து அடைச்சிட்டு, இன்னைக்கு பாரு நான் தியானம் பண்ணியே தீர்றேன் போய் உட்காந்தான். கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு, மூக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துச்சு. 4வது நாள் ஒரு கோணி போய் எடுத்து கட்டிட்டு, இன்னைக்கு நான் போய் தியானம் பண்ணியே தீர்றேன்னு போய் உட்காந்தான். இன்னைக்கு நான் தியானம் பண்ணியே தீர்றேன். கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்குக்கு ஸ்மெல் வரவே இல்லை. 10:45 ஆச்சு. மனசு சொல்லிச்சான், 10:45 ஆயிடுச்சு, இன்னும் அந்த பிள்ளைய காணோம் அப்படின்னு. இவன் தியானம் பண்ணி அப்ப இந்த மனம் எப்படி பான்னா, மனம் கிடைக்கும் வரை அதை மலையாக நினைக்கும், கிடைத்த பின்பு அதை கடுகாக நினைக்கும். இந்த மனம் என்பது நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமான், மோசமான எஜமான். இந்த மனதை ஆளக்கூடிய வித்தையை குருமார்களால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். இப்ப இத்தனை பேர் வந்திருக்கோம்ல, இங்க இத்தனை பேர் வந்திருக்கோம்ல, இதில் குருவிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்வது என்னன்றது அதுல பெரிய கேள்வி. இப்ப மகாபாரதத்துல துரோணாச்சாரியார்ட்ட போய் ஜெயத்ரதன் கேட்கிறான், ஒய் அர்ஜுனா, ஏன் அர்ஜுனன், நாங்களும் தானே சிறந்த மாணவன், we are also a best student, why அர்ஜுனா, why அர்ஜுனா, எப்ப கேட்டாலும் அர்ஜுனன் is the best student சொல்றீங்களே, ஏன் அர்ஜுனன்? துரோணாச்சாரியருடைய பதில் என்ன தெரியுமா? எக்ஸலண்டான பதில். அதுதான் உங்கள் ஒவ்வொருவருக்கான வார்த்தை. எனக்கு இறைவனின் ஆசீர்வாதம் இருந்தால் என் உதடில் உதிரக்கூடிய இந்த வார்த்தை உங்கள் மனதில் ஒரு விதையாக விழ வேண்டும். குருவினுடைய ஆசியின் இருந்தால் இந்த வார்த்தை உங்களுடைய மனதில் விதையாக விழ வேண்டும். உங்களுக்கும் ஆசீர்வாதம் இருந்தால் அந்த விதை உங்கள் மனதில் விருட்சமாகும். துரோணாச்சாரியார்கிட்ட கேட்குறாங்க, ஏன் அர்ஜுனன்? துரோணாச்சாரியார் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான்ப்பா, நீங்க எல்லாருமே நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே பண்றீங்க. ஆனா இந்த அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்றான்? நான் ஒரு அம்புல கத்து கொடுத்தா அவன் 5 அம்புல பிராக்டிஸ் பண்றான். நான் பகல் நேரத்துல வெளிச்சத்துல கத்து கொடுத்தா அவன் இருட்டுல வெளிச்சம் இல்லாதப்ப பிராக்டிஸ் பண்றான். நாளைக்கு இந்த அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்பானோன்னு பயந்துகிட்டே நாம் படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு, நாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. எந்த மாணவன் குருவிற்கு வேலை வைக்கிறானோ அவன்தான் சிறந்த மாணவன் என்று பாரதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த குருவை எப்படி தெரியுமா போய் பிடிச்சுக்கணுமா? குரங்கு குட்டியை போய் பிடிச்சிக்கல. இந்த குரங்கு குட்டி எப்படி தாய் குட்டியை பிடிச்சிக்கும்ல, நீங்க பார்த்துருக்கீங்களா? மலையில போகும்போது குரங்கு குட்டி எப்படி பிடிச்சிக்கும், அப்படியாக குருவை நாம் பற்றி கொள்ள வேண்டுமா? அந்த தாயை விட்டுருச்சுன்னா அந்த கூட்டத்துல சேர்த்துக்காது, அந்த கூட்டத்துல குரங்கு கூட்டத்துல சேர்த்துக்காது அந்த குழந்தைகளை. அப்படி குருவை எப்படிப்பா பிடிச்சிக்கணும்னாங்க, அப்படி பிடிச்சிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? குருவை பயன்படுத்த தெரியுதான்னு ஒரு பெரிய கேள்வி. காஞ்சி பெரியவர் பற்றி மரியாதைக்குரிய என்னுடைய அன்பிற்கினிய ஐயா புலவர் ராமலிங்கம் ஐயா அற்புதமான ஒரு உரை கொடுத்துட்டு போனாங்க. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்வதில் பெரிய மகிழ்ச்சி. காஞ்சி பெரியவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். ஒருத்தர் போய் நின்னா, பெரியவா எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தான் அதுக்கு ஆறுதல் சொல்லணும். பெரியவரே பெரியவரே, அவர் ரொம்ப பெரிய விஷயம் பேசிட்டு இருக்காரு, அவரு ஞானத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்னப்பா உன் பிரச்சனைன்னு கேட்டார். பைக் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, என்ன பண்றதுன்னா அவர் சொன்னார், நல்ல மெக்கானிக்கை பார்ப்பா, அப்புறம் போய் திருப்பதி போயிட்டு வான்னு. காஞ்சி பெரியவர் இதில் இருக்காரு தெய்வத்தின் குரல்ல. ஒரு குருவை எப்படி பயன்படுத்துவதுன்னு அவருக்கு தெரியல. காஞ்சி பெரியவர் ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு போய் 7 முறை குளிச்சுட்டு வர்றார். 7 முறை குளிக்கிறார், திடீர்னு ஜபம் பண்றார், 7 முறை குளிக்கிறார். அந்த ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கேட்குறாங்க, நாங்க ஏதாவது தவறு பண்ணிட்டோமா?
திடீர்னு போய் குளிக்கிறீங்களே, நாங்கள் ஏதாவது தவறு பண்ணுறோம். அவர் வார்த்தை என்ன தெரியுமா? நான் 10 வருடத்திற்கு முன்னாடி ஆந்திராவில் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிருந்தேன். அங்கே புரந்தரகேசவர்லுன்னு ஒரு பையன், 7 வயது சிறுவன், வில்வ இலையை அவன் தான் பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கு பூஜைக்காக கொடுப்பான். நான் அங்கிருந்து வரும்போது குழந்தை உனக்கு என்னடா வேணும்னு கேட்டேன். எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டான். இந்த வார்த்தை யாரெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு எங்கள் அப்பா சொன்னார். ஒரு குரு உன்னிடம் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் இருப்பதிலேயே எது பெரியதோ அதை கேட்க சொல்லி என்னுடைய அப்பா கற்றுக் கொடுத்தார். இந்த உலகத்தில் இருப்பதிலேயே பெரியது இந்த மோட்சம் தானே, அது எனக்கு வேணும்னாராம். இப்ப காஞ்சி பெரியவர் சொல்கிறார், அந்த புரந்தரகேசவர்லோ இன்றைக்கு இயற்கை எய்தினார். அவனுக்கு 7 ஜென்மாக்கள் இன்னும் பாக்கி இருந்தது. அந்த 7 ஜென்மாக்களை என் தவத்தின் பலனால் அவனை கடக்கதற்கு உதவினேன்னு காஞ்சி பெரியவர் சொல்றார். இந்த பிறவி என்கிற கடலை கடப்பதற்கான பெரிய ஆயுதமாக குருமார்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்லுவாங்க. அப்படியாக குருவிடம் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய அறக்கட்டளை, ஈதல் அறக்கட்டளைன்றது மூலமா தொடர்ந்து 100 தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிச்சுட்டு வரோன்னு குருகிட்ட சாதாரண ஒரு முறை பேசும்போது சொல்லியிருந்தோம். சிதிலமடைந்த ஆலயங்களை புனரமைக்கிறோன்னு குருவிடம் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நானும் ஒரு பெரிய தோளோடு தோளாக நிற்பேன் என்று சொல்லி எங்களுடைய அறக்கட்டளைக்கு ஒரு மிகப்பெரிய நிதியுதவியும் செய்து எங்களுக்கு தோளோடு தோளாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய குரு அவர்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இன்றைக்கு முடிச்சிடலாமா? ரொம்ப நன்றி. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேம்மா. இந்த பிறந்த நாளுக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒரு புத்தகம் வெளியிடணும்னு நினைச்சார்ல, அதற்காகவே உங்கள் அத்தனை பேர் கைதட்டலோடு குருவிற்கு ஒரு பெரிய நன்றி. ஏன் தெரியுமா? நமக்கு இருக்கக்கூடிய இந்த பயோ மெமரி பசங்களுக்கு அடுக்கி போயிடும், பிபியும் சுகரும் தானா போயிடும். ஆனால் ஒருவர் சிந்தித்த விஷயத்தை, ஒருவர் தன் வாழ்க்கையில் உணர்ந்த விஷயத்தை ஒரு புத்தகத்தின் மூலமாக மட்டும்தான் கடக்க முடியும். இந்த புத்தகம் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை, அவருடைய சிந்தனையை நமக்கு பரிசாக கொடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய விழாவை எடுத்து தருவதற்காகவே குருவிற்கு ஒரு அத்தனை பேரின் சார்பாக மிகப்பெரிய நன்றி. இந்த நேரத்தில் தமிழால் 16 செல்வங்கள் சொல்லுவாங்க. 16 செல்வங்கள்: கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஒரு கவடுபாரா நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுவினி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பகலா மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாரா கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லா வாழ்வும், உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை சுவாமிகள் அவர்கள் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். இந்த பிறந்தநாள் மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு பிறந்த நாளும் பிரம்மாண்டமாக இப்படி கொண்டாட வேண்டும். 100 வயது அல்ல, அதற்கும் மேலாக இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவிலும் என்னையவே பேச அழைக்க வேண்டும் என்று கேட்டு, அதற்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். இதே போல் சிரித்து மகிழ்ந்து சுவாமி அவர்களினுடைய கருணையை பெற வேண்டும் என்று சொல்லி, நல்ல இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி, உங்களுடைய புகழ் மேலும் மேலும் பெருக வேண்டும். அத்தனை பேர் மனதிலும் ஆனந்தமும் சந்தோஷமும் குதூகலமும் ஆரோக்கியமும் உங்கள் குடும்பத்தில் நிலவ வேண்டும். குருவினுடைய ஆசியும் கருணையும் அதற்கு உதவ வேண்டும். நன்றி நன்றி நன்றி. நின்ற ஒரு தாய் தந்தை பொற்பாதங்களை வணங்கி அனைத்து குருமார்களுக்கும் நமஸ்கரித்து, நம் உள்ளுள் இருக்கின்ற அந்த உயர்ந்த ஒரு பொருளை நோக்கி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்கள். உடல், இந்த உடலை வச்சு தான் எல்லாமே இருக்குது. குறிப்பாக இப்போ கார்த்திக் மாயகுமார் சார் சொன்னார், குருஜி ஏதாவது டக்குன்னு ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஓகே, அவர் முன்னாடி எழுதிட்டு யோகானால என்ன நடந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி தன் மெய் வறுத்த கோழி தரும். இந்த உடம்புன்றது தான் மெய். இந்த மெய்யை வறுக்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய யோகிஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது அந்த மெய் வறுத்த கூலி என்பது நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, எப்போவுமே யங்காக இருக்கணும், எப்போவுமே ஒரு மாதிரி யங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. நிச்சயமாக அது நடக்கும். அதுக்கு அடுத்தது என்ன தேவைப்படுது நமக்கு அப்படின்றது மனம். ஏன்னா ஒன்று மட்டும் பத்தாது, மனசு ரொம்ப முக்கியம். மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை. அப்போது உடம்பு மாத்திரம் பத்தாது, மனசும் அது கூட சேர்ந்துருது. எப்பவுமே மூச்சும் மனமும் என்பது விநாயகரும் முருகரும் போன்றது. அதனால் மண்மனம் எங்குண்டோ
வாயு அங்குண்டு மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை. அப்போது நமக்கு இந்த மூச்சுக்கும் மனசுக்கும் இந்த உடம்புக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. அதன் பிறகு அறிவு. இந்த அறிவு என்பது என்ன நம்ம நினச்சிக்கிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. அப்போது திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் 9 வாயில். இந்த 9 வாயில் எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த வாயை பயன்படுத்தி பேசுகிறோம். நம்ம உடம்புல முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம். இந்த சுவாசம் எப்பொழுது அவர்களுடைய வசமாகிறதோ, யாரெல்லாம் சுவாசிக்க தெரியுமோ அவர்களால் உள்ளே வாசிக்கவும் தெரியும். அப்போது இந்த உடம்பு நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்றத வார்த்தை சொல்கிறோம் பார்த்திங்களா, அதற்கு முக்கியமான காரணம் இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும். நம்மளுடைய வாயை மூடும் பொழுது அந்த மூச்சோடைய கதி மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ சென்று கொண்டே இருக்கும். அப்படி போயிட்டுருக்கும் பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், இதுதான் வான்பொருள், வான்பொருளோடு இணைக்கக்கூடிய தத்துவம். அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அந்த பொருள். இந்த மெய்ப்பொருள் என்பது உடம்புல இருக்கக்கூடிய அந்த பொருள், அதை காண்பது அறிவு. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பேசுகிறவங்கள வச்சு தான் எல்லாருமே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மெய்ப்பொருளுக்குள்ளே அந்த தத்துவம் சிவம் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்றது தான். இதை பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரணாகதி ரொம்ப முக்கியம். ஏன்னா கதி என்பது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சரண் ஆகும் கதி, அதுதான் சரணபவா அப்படின்னு சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மனம் மூச்சு அனைத்துமே சேர்ந்து எப்பொழுது அது சரணாகின்றதோ அப்பொழுது அந்த கதியானது ரொம்ப நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் இந்த தெய்வம் அல்லது ஏதோ ஒன்று, நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூச்சு தான். திரும்பவும் இந்த சரணாகதியில் என்ன தேவைப்படுறது அப்படின்னு எல்லாம் சரண்டர்னு சொல்கிறோம். இல்லை, சரண்டர் கிடையாது. மூச்சு இந்த விதி மதி கதி என்று சொல்லுவார்கள், அந்த இடத்துல தான் அது ஒளிஞ்சிருக்கு. இந்த கதிக்கிட்டே வந்துடுறேன். கதி என்பது சரணாகும் கதி. அங்கே பரிபூர்ணம் சேரணும். பரி என்றால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, பூர்ணம் என்றால் ஸ்வீட்டு இனிப்பு. இதுவும் அதுவும் சேர்ந்துடுச்சுன்னா அவங்க அதை வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம நிறைய பார்த்துருப்போம் சார். இந்த நம்ம இருமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. இருமுடி என்பது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சங்கி 2 தாரை 1, இந்த 2 இடத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த மூச்சு. இங்கே நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப முக்கியம், அது தலைக்கு மேலே இருக்குது. அப்போ தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளை யாரும் அனாவசியமாக நினைக்க மாட்டாங்க, அவசியம் என்று நினைக்கின்றார்கள். அப்போது இருமுடி தாங்கி இந்த 2 சைடில் ஓடிட்டு இருக்கக்கூடிய மூச்சை யார் ஒருத்தங்க தாங்குறாங்களோ, இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம். குரு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 படி நம்மளுடைய தொப்புள் பகுதியிலிருந்து தலைவருக்கும் போகக்கூடிய அந்த கதி என்பது சரியாக முயற்சி செய்து நாம் சாதனை செய்யும் பொழுது இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம் சொல்லும் பொழுது அங்கே தன்னுள் இருக்கின்ற அந்த அகப்பொருள் வெளியில் தெரியுது. அவ்வளோதானே தவிர்த்து அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். முக்கியமாக சொல்லணும்னா தேங்க்ஸ் டு ஆல் மை கைஸ், yogis. Actually it's running out of time for dinner. Thanks to all, especially all yogis. Magesh ji, thank you. We have a book launch and audio launch, so I'm closing my. Thank you, sir. Thank you.